ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, காலையிலிருந்தே இந்த வராகி அம்மா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேனா, உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஏமாற்றங்களை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான ஏற்றங்களை தருவதற்காக தான்றதை புரிஞ்சுக்கோ. இனிமே எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாக நடக்கணுன்ற எண்ணத்தோடு தான் உன்னை ஆசிர்வதித்து அருள் செய்வதற்காக நான் இப்போது உன் கண்களில் பட்டிருக்கிறேன். வாழ்க்கையில உன்னை மறந்து போனவங்களையும் நீ தேடி போய் பார்க்க வேணாம், அல்லது நீ வேண்டாம்னு மறுத்தவர்களையும் தேடி போய் பார்க்க வேணாம். உன்னை மறந்தவர்களையும் மறுத்தவர்களையும் கடந்து போய்கிட்டே இருந்தீனா, தானாக எல்லாரும் சரியான நேரத்தில் உன்னை தேடி வரும்படி என்னால அற்புதம் செய்ய முடியும். நீ கடந்து வந்த மனிதர்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க, உன்னை கடந்து போனவர்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா அவங்களையெல்லாம் மறக்காதே என் செல்லமே. ஒவ்வொருவரும் வாழ்க்கையில ஒவ்வொரு சமயத்துல உனக்கு உதவி செய்தவர்களாகவும் கெடுதல் செய்தவர்களாகவும் இருக்கிறார்கள் தானே. அதில் உன்னை செதுக்கியவர்களும் நிறைய பேர் இருக்காங்க, உன் வாழ்க்கையை சிதைச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. யாரை உன் பக்கத்துல வச்சுக்கணும், யாரை விட்டு விலகி போகணுன்றதை மட்டும் சரியா சிந்திச்சு செயல்படுத்து என் செல்லமே. நீ தேவை இல்லைன்னு நினைக்கிற வரைக்கும் உன்னை ஒதுக்கி வைப்பாங்க. எப்போ ஏதாவது ஒரு சூழ்நிலையில உன்னுடைய தேவை அவர்களுக்கு அவசியமா இருக்கோ, அப்போதே உன்னை தேடி வந்து நீ நல்லவன் நல்லவன் வல்லவன்னு உன் புகழ் பாடுவார்கள். அப்படி தேவைக்காக தேடி வந்து உன் புகழ் பாடும்போது அவர்களின் வார்த்தைகளில் நீ மயங்கி விட வேண்டாம் என் செல்லமே. எப்போது அவர்களுக்கு உன்னுடைய உதவி தேவைப்படுதுன்னு உன்னை தேடி வந்து உனக்கு மதிப்பு மரியாதையும் கொடுத்து பாராட்டி பேசுறாங்களோ, அப்போது அவர்களை நீ ஒதுக்கி வச்சாதானே அவங்களுக்கு வாழ்க்கைனா என்னன்றது புரிய வரும். யாரையும் எந்த காலத்திலும் சாதாரணமாகவோ அற்பமாகவோ நினைச்சிடக்கூடாது. எல்லா மனிதர்களும் மனிதர்கள் தானே. அவர்களுக்குரிய அந்த பிறவுக்கான பழைப்பை மரியாதையை நிச்சயமா கொடுத்தே ஆகணும். உன்னுடைய பலம் என்பது நீ எவ்வளவு சாப்பிட்ற, எவ்வளவு ஆள் குண்டா இருக்க, எவ்வளவு உனக்கு வேலையில இருக்கு, எவ்வளவு வருமானம் இருக்குன்றதை பொறுத்தது கிடையாது. எவ்வளவு பெரிய கோபம் வந்தாலும் அதை ஒரு புன்னகையால் மாற்றிக்கொண்டு முகத்தை சிரிச்சத முகமா வச்சுக்கிறியாங்கிறத பொறுத்து தான் உன்னுடைய பலம் இருக்கு. ஏன்னா உடல் பலம் என்பது பெரிது கிடையாது என் தங்கமே. மனபலம்தான் ஒரு மனுஷனுக்கு மிகவும் அவசியமான விஷயம். எவ்வளவு பெரிய கோபத்தையும் மறைச்சுக்கிட்டு, எவ்வளவு பெரிய வருத்தத்தையும் வேதனையும் மனசுக்குள்ளேயே ஒளிச்சு வச்சுக்கிட்டு சிரிக்க தயாராக இருக்கிற என் பிள்ளையான நீ நிச்சயமாக பலம் வாய்ந்த பிள்ளைதான். இந்த சிரிப்பின் மூலமாகவே உன் வாழ்க்கையை நான் மகிழ்ச்சியா அமைச்சிடுவேன் என் தங்கமே. வாழ்க்கையில நீ சந்திக்கிற ஒவ்வொருவரையும் உனக்காக தான் நான் அனுப்பி வச்சேன். இதுல வேண்டியவர் வேண்டாதவர் தெரிந்தவர் தெரியாதவர்னு யாரும் கிடையாது. எல்லாருமே உன் வாழ்க்கையில நீ சந்திக்கிறதுக்கு உண்டான காரண காரியத்தை வைத்த நானே அவர்கள் மூலமாக உன் வாழ்வில் நீ நன்மைகளையும் தீமைகளையும் சந்திப்பதற்கும் காரணத்தை வச்சிருக்கேன் என் செல்லமே. வாழ்க்கையில மனிதர்கள் என்றாலே எல்லாருக்குமே ஆசையும் எதிர்பார்ப்புகளும் இருந்துதான் தீரும். ஆனா எல்லாரும் எதிர்பார்க்கிறபடியும் ஆசைப்படுறபடியும் இங்கு எதுவுமே நடப்பதில்லை என்பதுதானே நிதர்சனமான உண்மை. அதனால எது நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கேன்னு ஏத்துக்கிட்டு மகிழ்ச்சியா வாழ பழகு. நான் போட்ட திட்டப்படிதான் உன் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. உன் வாழ்க்கைக்கான ஆரம்பமாகவும் முடிவாகவும் இந்த வராகி அம்மா நான் தான் இருக்கேன். இடையில உன் வாழ்க்கையில சில பல குழப்பங்கள் வந்தாலும் அதுக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுக்காம என் வாழ்க்கையில எல்லாமே சரியாகும்னு உயர்ந்த எண்ணங்களை உயர்வானதாக அழகானதாக வச்சுக்கோ. தேவையில்லாத விமர்சனங்களை தவிர்த்து விடு என் செல்லமே. நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை உனக்கு வரமாக நான் மாத்தி தர்றேன். நீ எதையோ தேட ஆரம்பிச்சு எதையோ தேடிட்டு போய்கிட்டே இருக்க. அப்புறம் வாழ்க்கையே முடிஞ்சு போயிட போகுது. முதல்ல வாழ்க்கையை உன்வசமாக மாத்திக்கோ. மனித மனம்னா அவ்வப்போது பல சலனங்களும் குழப்பங்களும் கேள்விகளும் சந்தேகங்களும் வரத்தான் செய்யும். ஆனா அதெல்லாம் நினைச்சு நான் இவ்வளவுதானா, என்னால ஒண்ணுமே செய்ய முடியாதா, என்னால எதையும் சாதிக்க முடியாதான்னு நீயே உன்னை பலவீனமாக நினைச்சிட வேணாம். மனித வாழ்க்கையில சின்ன சின்ன தோல்விகள் வரும்போது அதை நீ தைரியமாக எதிர்கொண்டால் தானே உன் பலம் என்னன்னு உனக்கு புரிய வரும். உன் பலத்தை நீ நம்பு. உன்னுடைய பலவீனத்தை நீ கண்டுக்காம விட்டுடு. எல்லாமே தானாக சரியாகி விடுவேன் தங்கமே. காத்துங்கிற விஷயத்த சொல்லி கேட்க முடியும், உணர முடியும். காற்று உன்மேல் படுவதை உன்னால் அனுபவிச்சு ரசிக்க முடியும். ஆனால் அந்த காற்றை கண்கூடாக பார்க்க முடியாது தானே. அப்படிதான். எதை பார்க்க முடியுதோ எதை அனுபவிக்க முடியுதோ அதை அனுபவிச்சுக்கோ. எது கிடைக்காதோ எதை தொட முடியாதோ அதை ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கோ. இதுதான் வாழ்க்கை என் தங்கமே. ஏன் வார்த்தை ஏன் வாயி ஏன் நாக்குன்னு உன் இஷ்டம் போல யார் மனசும் கஷ்டப்படும்படி எதையும் பேசி வச்சிடாத. ஏன்னா எப்பவுமே அடுத்தவர்கள் உணர்வுகள் காயப்படும்படி பேசக்கூடிய வார்த்தைகளை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். அடுத்தவர் மனம் காயப்படும்படி வார்த்தைகளை குறித்து பேச நீ பயந்து கொள்ள வேண்டும் என் செல்லமே.
ஏன்னா அதற்கான மன்னிப்பை மனிதர்கள் தரும் வரை நான் ஒருபோதும் தருவது கிடையாது. ஏன்னா உன் வார்த்தையால காயப்படக்கூடியது இன்னொருவர் மனசுதானே. அவர் மனசளவுல உன்னை மன்னிச்சா மட்டும்தான் இந்த வராகி அம்மா நானும் மன்னிப்பேன். நீ அடுத்தவங்க வாழ்க்கையில என்ன நடக்குது ஏது நடக்குது அவங்க சூழ்நிலை என்னன்னு புரியாம ரொம்ப சுலபமா அடுத்தவங்களை குறை சொல்லி குற்றம் சாட்டி அவர்கள் மனதில் வலியையும் வேதனையையும் கொடுத்து விட்டால் அதை பார்த்துக்கிட்டு என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள் தானே. ஒரு தாய்க்கு 4 பிள்ளைகள் இருக்கும்போது ஒரு பிள்ளை தவறு செஞ்சா இன்னொரு பிள்ளை அதுக்கான கஷ்டத்தை அனுபவிக்கும் போது அந்த தாய் அந்த பிள்ளையை அடிக்கத்தானே செய்வாங்க. அந்த பிள்ளையை கண்டிச்சு நீ செஞ்சது தவறுன்னு அவருக்கு நல்ல புத்தியை கொடுப்பது போலதான் என் பிள்ளைகளில் யார் ஒருவர் தவறு செய்தாலும் அவருக்கான தண்டனையை கொடுத்து அவரை திருத்தி அவர் மனம் சரியான வழியில் நடக்கும்படி செய்வதற்காக நான் இறங்கி வருவேன். உன் வாழ்க்கையிலையும் நீ எவ்வளவோ துன்பப்பட்டு துன்பப்பட்டு பிரயப்பட்டு கஷ்டப்பட்டு இப்போது மன வருத்தத்தோடு வாழ்வதற்கான காரணமாக எத்தனையோ பேரின் வார்த்தைகள் இருக்குது தானே. அடுத்தவர் பேசி ஓ மனசு நோகும்போது நீ எவ்வளவு வருத்தப்படுவியோ அதே போல அடுத்தவர் மனம் நோகும்படி எந்த வார்த்தைகளையும் பேசிவிடாதே. உன்னுடைய எல்லா கஷ்டமும் முடிஞ்சு போய் கூடிய சீக்கிரம் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழத்தான் போற. ஏன்னா எல்லாருடைய கஷ்டத்திற்கு பின்னாலும் ஒரு மாபெரும் மகிழ்ச்சியினை நான் ஒளித்து வைத்திருப்பேன் என் செல்லமே. யாரோ உன்னை சரியா புரிஞ்சுக்காம தப்பா சொல்லிட்டாங்கன்னா அதை நினைச்சு நீ புலம்பவோ கவலைப்படவோ வேணாம். அதுக்கு பதிலா அவங்களுக்கு என்னை பத்தி இவ்வளவுதான் தெரியும், அவங்க இவ்வளவுதான் என்னை பத்தி புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு அதை அப்படியே விட்டு விட்டு விலகி நின்று விடு. அவர்கள் தானாக உன்னை பத்தி புரிஞ்சுக்க கூடிய காலம் சீக்கிரமா வரும். எக்காரணத்திற்காகவும் அடுத்தவங்க உன்கிட்ட அன்பா பேசணும் நல்லா பழகணுன்றதுக்காக சுயமரியாதையும் சுயமதிப்பையும் இழந்து அவர்கள் காலடியில போய் விழுந்து கிடக்க வேணாம். அப்படி சுயமதிப்பை இழந்துதான் அன்பை பெற வேண்டும் என்றால் அதற்கு நீ தனித்து வாழ்வதே சிறந்ததுதான் என் தங்கமே. ஒரு குடும்பமா இருந்தாலும் கணவன் மனைவியா இருந்தாலும் அல்லது சொந்த உறவுகளா இருந்தாலும் சரி, ஒருவர் இன்னொருவரின் தன்மானத்தை தாண்டி அதை சீண்டி அவர்களை வருத்தப்படுத்தி அவங்கள உன் கூட வச்சுக்க கூடாது. அவரவர்களுக்கு உரிய மதிப்பையும் மரியாதையும் கொடுத்துதான் அவர்களை உறவுகளாக வைத்துக்கொள்ள வேண்டுமே தவிர யார் மனசும் கஷ்டப்படும்படி பேசி அவர்களை ஏத்துக்க வேணாம். உன் வாழ்க்கை பாதையில நீ போகும் பாதை சரியாக இருக்கும்போது பக்கத்தில் நின்று குறைக்கும் நாய்களை பற்றி உனக்கு என்ன கவலை? யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாத. யார் உன்னை எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்றதே உனக்கு இப்போதானே புரிய வருது. நீ எல்லாரையும் நல்லவங்க நினைச்ச. ஆனா அவங்க உனக்கு ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் செஞ்சுட்டு நீ ஏமாளியாதான் நான் உன்னை நினைச்சுக்கிட்டு இருக்கேன்றத உனக்கே புரிய வச்சுட்டாங்க. இனிமேலாவது யாரிடம் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கணுன்றத புரிஞ்சு நடந்துக்கோ. யார் எதை விதைக்கிறார்களோ அதைத்தான் அறுவடை செய்வார்கள். நீ நல்லது செஞ்சினா உனக்கு நன்மைகளை நான் கொடுப்பேன். உன்னை ஏமாத்தி துரோகம் செஞ்சாங்களே அவர்கள் போட்ட விதை அந்த ஏமாற்றம்தான். அதற்கேற்ற தண்டனையை அவங்க நிச்சயமாக பெறுவார்கள் என் செல்லமே. நீ பார்க்குற வேலையில உனக்கு கஷ்டமா இருக்கும்போது அதுல ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சு அதை பத்தி வேணான்னு ஒதுக்கி வைக்கிறதுக்கு பதிலா அந்த பார்க்கும் வேலையை மிக கவனத்தோடும் மிக உன்னிப்பாகவும் முழு ஈடுபாட்டோடும் செய்ய பழகு. நிச்சயமா அது உனக்கு மிக பிடித்ததாக மாறி போயிடும். உனக்கு பிடிச்ச மனிதர் ஏதாவது தவறு செஞ்சாங்கன்னா விட்டு கொடுத்துப்போ. ஆனா அவங்க உனக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்கலன்னா அவங்கள விட்டு விலகிப்போ. ஏன்னா உறவுகள் என்பது முக்கியம்தான். ஆனால் என் அன்பு பிள்ளையான உன்னுடைய தன்மானமும் மரியாதையும் எனக்கு மிகவும் முக்கியம் என் செல்லமே.